தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹலோ கைஸ், இது 2025 ரீகேப் வீடியோ. இந்த வருஷம் ரொம்ப ஒஸ்டான இயர் தான். இதனோட ஏன் ஒஸ்டான இயர்? என்னோடய பேட் டிசிஷன்ஸ், மென்டலியும் சரி எமோஷ்னலி ட்ராமா எல்லாமே மிஸ்டேக் நடந்த பிரச்சனை நானும் காரணம். என்னோடய இந்த இயர் ஸ்டார்டிங்கே சரியில்லாத ஒன்று. இயர் ஸ்டார்டிங்கே ஏடா குடமாக போய் இந்த வருஷம் அப்படியே நான் மட்டும் தோன்றதெல்லாம் பேசிட்டேன். அதே பிரச்சனை. தப்பா சரியா? இப்போ நான் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற நிலமையிலையும் இல்லை யாருக்கும். இப்போ எனக்கு இங்கே உட்காந்து பேசுறதுக்கே சரி, நான் மட்டும்தான், எனக்கு யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தோணலை சொல்லணும். எப்படிடா கரெக்டாக பேசுகிறப்ப தான் பாரு ட்ரெயின் வருது. செம்மையாக போகுதுல்ல? யா ரெக்கார்ட் ஆகுது. இது நான் இன்ஸ்டாவில் கூட போடலான்னு தான் நினச்சேன். பட் லேட்டராக தான் எதுக்கு யார்கிட்டே இதெல்லாம் சொல்லிருக்க வேணாம். ஏற்கனவே நான் எல்லாத்தையும் சொல்லி தான் இப்போ பிரச்சனையே. எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி, எனக்கு தோன்ற சொல்லி எவங்கிட்ட ஓப்பன் அப் ஆகுன்னு தெரியாமல் இப்போ வந்து யூடியூப்பில் உட்காந்து போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கிறேன். ஏன் நினச்சா என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பாட்டுன்னு என் கிளாஸில் இருக்கவங்க கூட என் வீட்டையும் அவ்வளோ பேச மாட்டேறான். எல்லாம் எவனே தெரியாதவங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நல்லா தான் போச்சு இந்த ஒரு மாதம் பிளேஸ்மெண்ட் கிளாஸ். நிறையா அதுலேயும் நானே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் பார்த்துட்றேன். நானே ஐயோ பார்க்க வேணாம்டா, பார்த்தா அந்த அவனுக்கும் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே பார்க்காம இருக்கலாம்னு நினச்சாலும் எப்படி எதர்ச்சியாவது பார்த்துட்றேன். நானே இன்டென்ஷனாக போகலனாலும் என்ன பண்ணுறது, யாரும் வரமாட்டான்னு நினைக்கிறேன் இந்த சைடு. ஓகே இருங்க ஒரு நிமிஷம். எக்ஸ்ப்ரெஸ் வரோம், எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சரி எல்லோரும் போட்டோம். இப்போ என்னென்னா வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஏன்னா என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம். எங்கள் அம்மா கிட்ட நான் சும்மா கூட சொல்லுவேன், ஏம்மா இது மாதிரி கதை இருக்குமான்னு இதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் சும்மா ரேண்டமாக ஒரு ஒன் டே மாதிரி சொல்லணும்னு வச்சுருவேன். அதுக்கு எங்கள் அம்மா வந்துட்டு டே உனக்கு ராசி ஒரு 2 வருஷத்துக்கு சரியா இல்லைடா, வாயை கொஞ்சம் பொத்திக்கிட்டுறான்றாங்க. ராசி சரி ஏதோ ஒன்று. இது யாருக்கும் இந்த வீடியோலாம் ரீச் ஆகிடக்கூடாது. சத்தியமாக ரீச் ஆகிடுச்சுன்னா ஐயோ தேவையெல்லாம் பிரச்சனை. அப்புறம் அதுக்கும் நான் தான் உட்காந்துட்டு வாண்டடாக ரீச் ஆகி இன்னும் பிரச்சனையை இதாக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு முடியலடா. எதெல்லாத்தையும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு நான் தான் என்ன தப்பு. சரிப்பா நான் தான் தப்பு பண்ணப்பா, எவன் முடியல. அது டேக் அக்கௌண்ட் குட்டி அவ்வளோதான். கத்தி பேசணும் எங்கே எல்லாம் இதுக்கே அங்கே தூரத்தில் போகிறவங்க அப்படி பார்க்கலாம். இப்போ உட்காந்து டெய்லி எப்படி கம்யூனிகேஷனில் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் பாட்டுன்னு தனியாக. சும்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பேரில் எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இதான் சொன்னாங்க குருவாயூர் எக்ஸ்பிரஸ் போகணும். போடுறேன் வீடியோ, அதையும் போடுறேன். ஆனால் அவங்க கூடயே சேர்ந்து போக மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. நான் பாட்டு தனியாக போக வேண்டியது தான். இது மாதிரி இப்படி தான் நான் பாட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணி போட்டுற போகிறேன். ஏவா என்ன அதான் நினச்சா என்ன. இப்போ காஞ்சிபுரம் ட்ரெயின் வந்துச்சா இல்லையா தெரில. இந்த கேமரா தானே ரெக்கார்ட் ஆகுது. 1 2 3 4 4வது பிரச்சனை. ஓகே அங்கே ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. எந்த ட்ரெயின் வந்துருக்குன்னு தெரில. 3:30 7:30 மணியாக விட்டால் போகும். நிறையா நடந்ததுக்கு இப்போ எவனே எனக்கு இப்போ நான் எவன்கிட்டே உட்காந்து நல்லா க்ளோஸாக பேசணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கு என்னோட நிலமைன்னா எவன்கிட்டே கொஞ்சம் நல்லா உட்காந்து பேசுவேன். பட் அவன் வந்துட்டு வேறு எவங்களா க்ளோஸாக இருப்பான், நம்மக்கிட்ட வந்து சும்மா பேச்சுக்குன்னு பேசுவான். இது யாரோ ஒருத்தர் வரார், இந்த சைடு ஏறினார்னா வீடியோ ஸ்டாப் பண்ணணும்.
1000 எடுத்து போகிறான் 1000 கப்புள்ஸாக போகிறாங்களா சரி ஓகே விட யாருக்கிட்டயோ உட்காந்து நல்லா நான் கொஞ்சம் நல்லா பேசணும்னு வச்சுக்கோயேன் அவங்க போயிடுவாங்க சும்மா நான் என்கிட்ட யாருமே பேசினா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுது அதனாலே இப்போலாம் யார்கிட்டையும் அவ்வளோ பேசிக்கிறது இல்லை எப்படி இது புரிய வைக்கிறது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில அதான் இப்போ நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்து ஏன் கூட சேர்னாலும் அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனாலும் அவங்க அப்செட்டில் இருப்பாங்க இப்போ நான் யார்கிட்டயே சேரலன்னு வச்சுக்கோங்க அவங்க பாட்டுன்னு அவங்க லைஃப் நிம்மதியாக போகுது என்ன மிஞ்சு போனால் ஒரு 5 நாள் யோசிப்பாங்க இப்போ என்னடா தனியாக அப்புறம் என்ன திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு they leave me alone, that's all. Because nowadays most of the time I am roaming in alone only in college days. I speak ஏன்னா இப்போ நான் யார்கிட்டயே பேசுறேன்னா கூட அவங்ககிட்ட வந்து யாருன்னே தெரியாதவங்ககிட்ட பேசினா அவங்க எப்படியும் இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க அவங்களும் ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி போனால் போய்க்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜஸ்ட்டு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி அவங்க பாட்டுன்னு வருவாங்க நல்லா பேசுவாங்க அப்புறம் போயிடுவாங்க பார்த்தாலும் பார்க்க மாட்டோம் மேக்ஸிமம் அவ்வளோதான் அப்படின்றப்ப அது பாட்டுன்னு போகுது வாழ்க்கை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில நிறைய இருக்குது எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ண எனக்கு இப்போ யார்கிட்டயா நம்பி சொல்கிறது கூட இருக்குது அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி ஏற்கனவே வந்துட்டு எனக்கு காலேஜ்லேயே நல்லா ஹெல்ப் பண்ண 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணோட ஒரு பொண்ணு அவங்க பேர் சொல்கிறதுல அவங்களுக்கு சொல்ல தேவை அது வந்துட்டு ஏனாலும் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாகி அவங்க காலேஜ் லைஃப்பில் ஃபுல்லாக ஒரு ட்ராமா ஆகி என்னாலேயே ஏனாலும் தான் எல்லாம் பிரச்சனையும் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்போ தெரியுமா இந்த மே மாதம் அந்த டைமில் தான் ஃபுல்லாக வெறுத்துட்டேன் கிட்டத்தட்ட போங்கடா உமால நான் அவங்ககிட்டயே எதுவும் பேசிக்கலடா பேசினாலே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகுது என்ன ஏன் மூலியமாகவே அதான் சிதம்பரம் எவங்கிட்டையுமே பேசுறது நான் கிருஷ்ணா மகா எல்லாம் எல்லாருமே ஒரு சைடு எல்லாருமே நான் ஒரு சைடெலாம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே போய் சொல்லிக்கிட்டு இந்த சைடு அவங்க நல்லா பேசிட்டு வராங்க அந்த சைடு இந்த சைடு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அவனே அசிங்கமாக திட்டுறதா இருக்கட்டும் என்னடா இது எனக்கு பிடிக்கலடா அந்த மாதிரி இருந்தா இது தப்பு சரி ஓகே அதை நான் சொல்லக்கூடாது அது அவங்க இஷ்டம் அது அவங்கவுங்க பர்சனல் இது நம்ம எதுவும் சொல்ல முடியாது எல்லாருமே ஒரு முகமூடி மாட்டிக்கிட்டு பொய்யா இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு யாருமே உண்மையாக இல்லாமல் எல்லாருமே ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு அவனை பற்றி பின்னாடி தேவையாக பேசிட்டு அவங்ககிட்டே நல்லா பேசிக்கிட்டு யாருமே உண்மையாக இல்லை இதை சாஃப்ட் ஸ்கில் ஒரு மேம் இருந்தாங்க அவங்க பேர் தெரில அவங்க ஏதோ சைனாவில் சொன்னாங்க அவங்ககிட்ட சொன்னதுக்கு தம்பி எல்லாருமே அப்படி தான்ப்பா இருப்பாங்க அதுக்கு என்னப்பா பண்ண முடியுன்றாங்க அப்போ உண்மையான இல்லை நான் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இல்லை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை நான் அவங்க லைஃப்பில் போனால் கன்ஃபார்ம் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் அவங்கள இதில் இதுக்கு மேலே பேசிக்க வேணாம் அவங்க பண்ணால் அவங்க லைஃப்பை பார்க்கட்டும் நம்ம வந்துட்டு யாருக்குமே இன்ட்ராக்ட் ஆகணும் மெயினாக கிளாஸில் வந்துட்டு யாருக்குமே இன்ட்ராக்ட் ஆகணும் யாருன்னே தெரியாதவனா என்ன அப்படியே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் வெளியே பார்த்துட்டு போயிடுவான் வெளியே பார்த்தோமா ஹாய் பாய் அவ்வளோதான் அதுவே இப்போ ஒரே கிளாஸ்னால் நல்லா பேசியிருந்தாலும் டக்குன்னு அவன் ஏதாவது பேசணும்னா நமக்கு கொஞ்சம் இதாயிரும் ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கிறது எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு 8 நிமிஷமா இன்னும் நிறையா இருக்குது உட்காந்து சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ இருக்குது சொல்லலாம் என்ன வரலாம் இல்லை வரல அவ்வளோ இருக்குது எனக்கு மனசில் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இருந்து ஒரு நிமிஷம் அப்புறம் வந்துட்டு இப்போ நான் எதுக்கு ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படியே பேசலான்னு தான் பார்த்தேன் நானே கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கேன் அவனுக்கு 1008 பிரச்சனை அவன் வாழ்க்கையில் எல்லாருமே நல்லவங்க தான் சொல்ல போனால் யாரும் கேட்டவங்க இல்லை எல்லாருக்கும் அவங்க சூழ்நிலை அது மாதிரி அவங்க ஆக்கிடுவாங்க யாரை குறை சொல்லி என்ன பண்ண காரம் கிழிக்கிறானுங்க என்ன இருக்குது இதே நான் உட்காந்து வீட்டிலலாம் சத்தியமாக என்னால் வீட்டில் உட்காந்து எதுவும் பண்ண முடியாது எங்கள் அம்மா அப்புறம் ஏன்டா இப்படி இருக்குது என்னடா உன் வாழ்க்கையில் பிரச்சனை அம்மாவுக்கு எங்கள் அம்மா எனக்கு வீக்னஸே எங்கள் அம்மா தான் சொல்லணும் எங்கள் அம்மாகிட்ட எதாவது சொன்னால் எங்கள் அம்மா வந்துட்டு அப்புறம் எதாவது ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு நானும் அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவேன் எங்கள் அம்மா கேட்பாங்க ஏன்டா இது மாதிரிலாம் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பியே என்னாச்சு
ஒன்னாலமா எனக்கு இப்போ யார்கிட்டையும் பேச தோணலன்னு சொல்லிட்டு என்ன நான் கேட்டவனா காமிச்சிட்டேன். ஓகே, கேட்டவனா காமிச்சிக்கிட்டேன். யாரை குறை சொல்லி என்ன இருக்குது? ஆயிரத்தி பிரச்சனை என் மேலே தப்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். எல்லாரும் நல்லா எஸ், யாருக்கும் வீடியோ ரீச் ஆகிடக்கூடாது, அது என்னோட மெயின் வேண்டுகோள். யூடியூப்பு ரீச் பண்ண மாட்டான் சின்ன அக்கௌண்ட்லாம். சும்மா இப்போ நான் மாட்டினு ஏதாவது வீடியோ எங்கேயோ பார்த்தா போடுறது. அப்புறம் என்ன வழக்கம் போல் இப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு ஆங்கிள் உட்காந்து பேசிக்கிட்டு. நான் இன்ஸ்டாவில் சும்மா ஏதாவது ரீல்ஸ் ரியாக்ஷனு அப்படி கூட ஏதாவது போடலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் அந்த அக்கௌண்ட் ரீச் ஆகி இன்ஸ்டாவில் வந்துட்டு ரீச்லாம் வந்துடும், ஃபாலோவர்ஸ் வர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், ரீச் ஆகிரும். அப்புறம் அது பண்ணு காலேஜில் இருக்கவங்களோட ரீச் ஆகி அப்புறம் அது வந்துட்டு ஷேர் ஆகும். எதுக்கு தேவையில்லாம கனவுல வந்துச்சு ஏதோ, அப்புறம் காலேஜ் குரூப்பில் ஷேர் ஆகிற மாதிரி. சரி, அதான் ஏதோ ஷேர் ரீல்ஸ் போடுறது இல்லைன்னா எல்லா அக்கௌண்ட்டையும் ப்ரைவேட் மாற்றிட்டு நிம்மதியாக இருக்கேன். நிம்மதியாக இருக்கேன். இப்போ அம்மா அப்பாவுக்காக சம்பாதிச்சு கொடுத்துருவோம். மினிமம் 40 லட்சம் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு மீதியெல்லாம் நான் சேர்த்துக்கணும். கல்யாணம்லாம் பண்ண நிம்மதியாக. எதுவும் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஏற்கனவே நிறையா அரியர் வச்சுக்கிட்டு அம்மா அப்பா கஷ்டப்பட்டுட்டேன். அரியரை கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு போய் இதுக்கு மேலேயும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வரல. அவங்க நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான். பாய். இதுதான் இந்த வருஷத்தோட ரீகேப். இந்த வருஷம் சொல்லப்போனால் ரோலர் கோஸ்டர் மாதிரி தெரியுமா? ஜடேஜா திடீர்னு ரிட்டையர் ஆகிறோம், திடீர்னு ஏகப்பட்ட நடந்துச்சுலாம். எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எதுவும் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. எது நான் சொல்லலாம்? ஜடேஜா ரிட்டையர், சரி, ஈசாலா கப் அடிக்கிறான். இந்த செகண்ட் ஹாஃபே ஒரு மாதிரி சரன்னு போன மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு எது அடிக்காது. செகண்ட் ஹாஃபில் சொல்ல போனால் நான் அமைதியாகி இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். முன்னெல்லாம் நான் பண்ண உட்காந்து அவங்ககிட்டயே புலம்பிக்கலாம், எவன்கிட்டையும் புலம்புறாங்க. தெரிஞ்சவன் எவனும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனும் இல்லை. எல்லாருமே அதுவும் நிறையா நடந்துருச்சு. திடீர்னு எவனோ பின்னாடி வந்து நிற்கிறோமா, சரி கேமராவா யாரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. சரி நண்பர்களே, பார்ப்போம். பாய். இதுதான் இந்த வீடியோ. ஜாலியாக இருங்க எல்லாம். பாய். அண்ட் தென் இப்போ இதோட அடிக்கடி வீடியோ வரும். அதுவும் இந்த எண்டில் வந்துட்டு இங்கே உட்காந்து பேசாமல் எண்டிங்கே இருக்காது. எண்டிங் இருந்தாலும் இருக்கும், எவ்வளோ சின்ன கிளிப்பாக இந்த இடத்துல இருக்கும். அதுதான். ஸோ பாய் 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 பாய்.